இதை போல் சிக்கன் ஃப்ரை செஞ்சு தேங்காய் பால் சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கூடவே அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 25 கிராம் முந்திரி எடுத்துருக்கேன். முந்திரி வந்து நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். தேங்காய் பால் ரைஸ்க்கு வந்து முந்திரி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துடலாம். கூடவே ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக ஃபஸ்ட்டு செவந்துட்டோம். இது கூடவே 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் ஒரு பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி பொடியை நறுக்கினது, அதே போல் ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகாய் தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ அரிசிக்கு செய்கிறேன், அதனால வந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த ரைஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போதே வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு கேரட்டு பொடியை நறுக்கியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு பீன்ஸு பொடியை நறுக்கினது, இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே நான் வந்து இந்த கப்பால் 3 கப்பு ரைஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து 5 கப்பு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்கு பால் கிடையாது, ஓரளவுக்கு தண்ணி பால் தான். ஓரளவுக்கு தண்ணி பால்ன்றதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது. ரொம்ப பால் திக்காக எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருங்க. புதினா வந்து வதக்கும் போதே சேர்த்துருங்க. நான் வந்து மறந்துட்டேன், அதனால் இந்த டைமில் சேர்க்குறேன். இப்போ சேர்த்தா கூட தப்பு கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த ரைஸ்க்கு வந்து தயிர் சேர்க்க வேண்டியது கிடையாது, அதே போல் லெமன் ஜூஸும் சேர்க்க வேண்டியது கிடையாது. புதினாவும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து சீக்கிரம் நல்லா கொதிச்சிடும், அதனால் வந்து ஒரு 8 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். பாருங்கம்மா, 8 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப அதிகமாக கொதிக்க வேண்டியது கிடையாது, இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதாவது இது வந்து பச்சை அரிசி தான், ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தான் 1/2 கப்பு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், தேங்காய் பால். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரைஸ்னால் 1.5 கப்பு தண்ணி சேர்ப்போம். நான் வந்து 5 கப்பாக சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா. அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அரிசி வந்து நல்லா தாராளமாகவே நீங்கள் கலந்து விடலாம், பாஸ்மதி மாதிரி கிடையாது. இது வந்து உடையாது. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க. மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. நடுவில் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா இழுத்துருக்கு. ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கணும், ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற டைமில் நம்ம தம் போட்டுடணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரே அளவில் இப்படி வச்சுடுங்க. கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம வீட்டில் இருக்க தோசை தவாவே போதும். தோசை தவா வச்சு கொஞ்ச நேரம் அடுப்பு தீயை ஃபாஸ்ட்டாக வச்சு சூடு பண்ணிவிடுங்க. இப்போ மேலே வச்சிடலாம். இந்த டைமில் வந்து அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கம்மா, ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து தம் போகிறதுக்கு முன்னாடி ஈரப்பதம் நிறைய இருந்தது, இப்போ வந்து நல்லா இழுத்துருக்கு பாருங்கள். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போ வந்து அப்படியே கலந்து விடுங்க. ரைஸ் வந்து குழையாமல் அதே போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து நல்லாவே கலந்து விடலாம். அவ்வளோதாம்மா, ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடி. இது ரெண்டும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோமா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1/2 லெமன் ஜூஸ் கொட்டை இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம்.
இந்த அளவுக்கு வரப்பட்டு வர டைம்ல ஒரு அன்னாச்சி பூல பாதி, ஒரு 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துருங்க. கூடவே 3 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் வந்து ஓரளவுக்கு சூடு ஏறினா போதும், அதிக நேரம் சூடு ஏற வேண்டியதில்லை. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா? கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போல் நல்லா கண்ணாடி போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்கம்மா. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும். அவ்வளோதான். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 10 நிமிஷம் ஊறி இருக்குது. இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சிக்கன் ஃப்ரை வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், அதே போல் ஃப்ரைட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ரைஸுக்கு வச்சு சாப்பிடும் போதும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு தண்ணிலாம் சேர்க்காதீங்க. அப்படியே மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வந்து நல்லா இறங்கும். நான் வந்து ஒரு 6 நிமிஷம் விட்டுருக்கேன். நடுவில் எடுத்து கிளறி விட்டுருக்கோம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அதே போல் வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இது ரெண்டும் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம் அப்படியே. இது ரெண்டும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோமா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் வந்து உப்பு சேர்த்து தான் பெரட்டி வச்சுருந்தோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, பொடியை நறுக்கின 2 பச்சை மிளகாய், கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை ரெடி.